வணக்கம். ஆன்மீகத்தை வெவ்வேறு விதங்களில் விளக்கலாம். நிறைவான, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுந்த வழிமுறைகளை தருவது, அகங்காரத்தை கடந்து செல்வது, தன்னை அறிவது, தன்னை உணர்வது, இப்படின்னு பல விதமாக அதை விளக்க முடியும். ஒட்டுமொத்தமாக நாம் ஒரு முழுமையான மனிதராக மாற உதவுவதுன்னு சொல்லலாம். இங்கே முழுமை எனும்போது நல்லது கெட்டதுன்னு பிரிக்கலை. முழுமையில் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு, பகலும் உண்டு, இரவும் உண்டு, நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு, ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு, எல்லாம் கலந்தது தான் முழுமை. இப்போ ஆன்மீகம்னு வரும்போது அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். தேவர்களும் இருப்பார்கள், அசுரர்களும் இருப்பார்கள். எனக்கு தேவர்கள் மட்டும்தான் வேணும், அசுரர்கள் வேண்டாம் அப்படின்னா அது ஆன்மீகம் கிடையாது. அதுக்கு பேர் அரசியல். நாமளாக எதையாவது தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது நம்முடைய அகங்காரத்தை கொண்டு, தன்முனைப்பை கொண்டு, சுயநலத்தின் தன்னலத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்ததாக இருக்கும். அப்போது அது ஆன்மீகம் கிடையாது, அது அரசியல். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ அகங்காரம் இல்லை, ஒருவருக்கு சுயநலம் இல்லைன்னா அவர் ஆன்மீகவாதின்னு சொல்ல முடியுமா? இப்போ குழந்தைகளை எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு அகங்காரம் கிடையாது இல்லையா? குழந்தைகள் ஆன்மீகவாதிகளா? பொதுவாக சொல்லப்படுவது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விதத்தில் அவங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த குழந்தைகளும் இருக்கும் அந்த ஒரு ஆன்மீகத்தன்மை என்பது உண்மையானது கிடையாது, உறுதியானதோ முழுமையானதோ கிடையாது. அது ஒரு தற்காலிக நிலை. அவங்க அறியாமையில் இருக்காங்க, அவங்க அகங்காரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னும் அகங்காரத்தை உருவாக்கி கொள்ளவே தொடங்கலை. இப்போ அதனால் அவங்கள ஒரு தெய்வத்துக்கு இணையாக கருதினாலும் அவர்கள் உண்மையில் தெய்வம் கிடையாது. ஏன்னா ஒருவர் தெய்வமாக ஆவது இல்லை ஒரு சாத்தானாக மாறுவது என்பது அவருடைய தேர்வாக இருக்கணும். இப்போ குழந்தைகளுக்கு ரெண்டுமே தெரியாது. கடவுள்னாலும் என்னென்னு தெரியாது, சாத்தானாலும் என்னென்னு தெரியாது. ஒரு மேலோட்டமான புரிதல் தான் இருக்கும். இப்போ நாம் அவங்கள ஒரு தெய்வத்துக்கு இணையாக கருதினாலும் உண்மையில் அவர்கள் ஒரு கடவுள் தன்மையை அடையும் தகுதி கொண்டிருந்தாலும் அவர்கள் அந்த நிலையை இன்னும் அடையலை. அதனால் அவர்கள் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ இதன் அடிப்படையிலே பார்த்திங்கன்னா மனநலம் சரியில்லாதவர்கள், முதியவர்கள், எளிய மக்கள், ரொம்ப அப்பாவி மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் யாருங்கிற தெளிவே இருக்காது. அப்போ தான் யாருங்கிற தெளிவே இல்லாத போது ஒருவரால் இன்னொருவரை காயப்படுத்த முடியாது, எதுவும் தவறு செய்ய முடியாது, குற்றம் இழைக்க முடியாது. அப்போ அவங்களெல்லாம் ஆன்மீகவாதிகள்னு எடுத்துக்கலாமா? முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆன்மீகவாதிக்கு தன்னை குறித்த தெளிவு இருக்கணும், தான் யார் என்ற புரிதல் இருக்கணும், தன்னை காத்து கொள்ளும் திறன் இருக்கணும், ஒரு ஆளுமை திறன் இருக்கணும். அதன் அடிப்படையில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் தான் ஆன்மீகவாதியாக இருக்கணுமா இல்லையாங்கிறதே. அந்த தேர்வு எடுக்கும் திறன் கூட இல்லாத ஒருவரை ஆன்மீகவாதி என்று கருத முடியாது. ஆனால் இன்று உலக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு வருது. அதாவது இன்று நம்மில் பலரும் நாகரீகத்தின், அறிவின் சுமை தாங்காமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அறிவுங்கிறது இன்றைக்கி பல விதங்களில் வளர்ந்துருச்சு. நாகரீகங்கிறது என்னெல்லாமோ விதங்களில் நம்மை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நிம்மதியாக தனியாக பாத்ரூம் கூட போக முடியாது. எப்படி பாத்ரூம் போகணும், எப்படி கழுவணும், எப்படி துடைக்கணுங்கிறதுல நாகரிகம் இருக்குது. நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அது ஒரு மனிதன் தனியாகவே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சமூகம், நாகரிகம் அவன் மனதுக்குள்ளே புகுந்து அவனை ஆட்டி வைக்குது. அப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு எல்லாருமே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் போதை, குடியை எல்லாம் தேடி செல்வது, பயணத்தை தேடி செல்வது, இணையத்தில்
ஏன் மிதந்துக்கிட்டு இருக்கோம், காணொளிகளாக பார்த்து தள்ளிக்கிட்டு இருக்கோம். சினிமா, இசை, யோசிச்சு பாருங்க. விளையாட்டு, அரசியல், காமம், ஷாப்பிங், அதாவது நம்மால் நம்மளை எதிர்கொள்ள முடியலை. நம்முடைய அகங்காரத்தை நம்மாலேயே தாங்க முடிய மாட்டேங்குது. அதன் சுமையை கையாள முடிய மாட்டேங்குது. அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை நாம் மறக்கடிக்க, நம்முடைய பொறுப்பை தட்டி கழிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போது எளிய மனிதர்கள் என்ன செய்வாங்க? அதாவது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு படித்த மனிதர்கள், திறமை கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா, அகங்காரத்தை கையாளும் திறன் அவங்களுக்கு இருக்கும். எளிய மனிதர்களுக்கு அகங்காரத்தை கையாளும் திறன் இருக்காது. ஏன்னா அகங்காரத்தை கையாள்வது ஆளுமை திறன். படித்தவர்கள்னால் அவங்க என்ன படிக்கிறோம், என்ன வேலை செய்யணும், யாரோட பழகுறோங்கிறதெல்லாம் அவங்க சிந்தித்து திட்டம் போட்டு முடிவு செய்து அவங்க வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அதற்கேற்ப அவர்களுக்கு ஒரு ஆளுமை திறன் தன்னியல்பாக உருவாகி இருக்கும். ஆனால் போதுமான படிப்பறிவு இல்லாமல் கிராமத்தில் வேலை செய்கிறவங்க, எளிய மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா அத்தகைய ஆளுமை திறன் இருக்காது. அதற்காக அவங்களுக்கு அகங்காரம் கிடையாதுன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் அகங்காரம் இருக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க அகங்காரம் இன்னும் உறுதியானதாக, வலுவானதாக இருக்கும். ஏனென்றால் அது அறியாமையில் நிறைந்திருக்கும். சாதி, மதம், கடந்த கால பழக்க வழக்கங்கள், ஆணாதிக்க மனப்பான்மை, அப்புறம் பெண்ணுக்கே உரிய பாவனைகள், நாடகங்கள், இப்படின்னு பலதும் அவர்களுக்குள் நிறைந்திருக்கும். அப்போது அவர்களுக்கும் அகங்காரம் இருக்கும். ஆனால் ஒரு படித்தவர்களைப் போல அந்த அகங்காரத்தை கையாளும் திறன் இருக்காது. பார்த்திங்கன்னா அவங்க தான் பெரும்பாலும் குடியில் சிக்கிக்கொண்டு ஏதாவது பண்டிகை, திருவிழா போன்றவற்றில் தங்களை மறக்க முயற்சி செஞ்சு கொண்டு எப்படியோ சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு ஆன்மீகம் என்பது ஒரு படித்த மனிதர்களுக்கு ஆன்மீகம் குறித்த புரிதல் அளவுக்கு ஆழமானதாக இருக்காது. அப்போ அவங்களாம் என்ன செய்வாங்க? இப்போ எல்லாருமே நிறைய படித்து, சிந்தித்து, உளவியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக தங்களை புரிந்து கொண்டு, தான் யார் என்று தெரிந்து கொண்டு, அகங்காரத்தை கடந்து தான் ஆன்மீகத்தை அடைய முடியுமா? வேறு வழியே கிடையாதா? இப்போது அதுதான் நான் சொல்கிறேன். இன்று ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எளிய மனிதர்களால் தங்கள் அகங்காரத்தை எளிதில் கடக்க முடியும். ஏன்னா அவர்களுக்கு தங்களை குறித்த பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது. மற்றவர்கள் தங்களை எப்படி பார்க்கணும், தான் எப்படி நடந்துக்கணுங்கிற திட்டமிடுதல், கணக்கு இதெல்லாம் இருக்காது. அவங்க இயல்பாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ அவர்களில் பலருக்கும் பார்த்திங்கன்னா, அவர்களை மீறி ஏதாவது நிகழ்வுகள் நிகழும். அதன் மூலமாக அகங்காரத்தை கடந்து செல்லும் சாத்தியக்கூறுகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடும். அது நிரந்தரமாக நடக்கும்னு கூட சொல்ல முடியாது. சின்ன சின்ன திறப்புகள் அவ்வப்போது கிடைக்கும். உதாரணத்துக்கு கடவுள் காட்சி தருவது, அவர்களுடன் பேசுவது, கனவுல ஏதாவது தெரிவது, இப்படி நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா, எளிய மக்கள் பார்த்திங்கன்னா, சாமி சன்னதம் கொண்டு ஆடுவாங்க, குறி சொல்லுவாங்க, சில இசைக்கருவிகளை வாசித்தாலே அவங்க கட்டுப்படுத்த முடியாமல் ஆடுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல் நம்முடைய ஆழ்மனம் அது ஆங்கிலத்தில் சோல், ஸ்பிரிட்னு 2 விதமாக சொல்லலாம். சோல் என்பது பண்படுத்தப்பட்ட ஆழ்மனம், ஆன்மான்னு சொல்லலாம். ஸ்பிரிட் என்பது பண்படுத்தப்படாத ஆன்மா, ஆழ்மனம்னு சொல்லலாம். அதாவது இப்போ படித்தவர்களிடம் இருப்பது பார்த்திங்கன்னா ஒரு பண்படுத்தப்பட்ட ஆழ்மனம். இப்போ படித்தவன் கோவப்பட்டால் கூட அவன் ஒரு கண்ணியமாக தான் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவான். அதுதான் அந்த படித்தவனுக்கு இருக்கும் ஆளுமை திறன். அதே சமயம் படிக்காதவன் கோவப்பட்டான்னா அவன் அந்த உணர்வெழுச்சியில் கொலை கூட செய்யக்கூடும். அவனால் அவனை கட்டுப்படுத்த முடியாது. அதுவே தான் ஆன்மீகத்துலேயும் வெளிப்படுது. ஒரு படிக்காத மனிதர் ஆன்மீக ரீதியாக உணர்வெழுச்சி கொள்ளும்போது அவர் தன்னை இழந்து விடுவார். சன்னதம் ஆடுவார், குதிப்பார், குறி சொல்லுவார். அவர்கள் தங்களால் அவங்கள கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா அவர்களை இயக்குவது ஸ்பிரிட். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியிலையும் அந்த ஸ்பிரிட்டுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. அதே சமயம்
ஒரு படித்த மனிதன் அப்படிங்கும்போது அவனுக்கு அந்த உணர்வு எழுந்தா கூட அவனால் அதை இயல்பாக வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா அவன் நீண்ட காலமாக அவன் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கான், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது அவன் ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய அகங்காரத்தை கொண்டு, அந்த ஆளுமை திறனை கொண்டு அதை வேறொரு விதத்தில் வெளிப்படுத்தி ஆகணும். அது எது? அதுதான் படித்தவர்களுக்கு இருக்கும் சிக்கல். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, படிக்காத மக்கள் ரொம்ப எளிமையா இருப்பாங்க. சாமிய பார்த்து கண்ணில் நீர் வழியும். அ அ எதுக்கு கூச்சப்பட மாட்டாங்க. அசுத்தம் பார்க்க மாட்டாங்க. அழகு உணர்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது கடவுள்னு வந்துட்டா, அவங்கள கட்டுப்படுத்துவதே சிரமமாக போயிடும். இப்போ அதெல்லாமே நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பண்படாதது, பக்குவப்படாதது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்று வந்து இப்போ இந்தியாவுல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆன்மீகம் என்பதே ஒரு கிராமத்து தெய்வங்களிடமிருந்து ஒரு பெரிய கடவுள்களை நோக்கி செல்வதாக இருக்கு. அதாவது கிராமத்து தெய்வங்கள கும்பிட்டா அது வந்து ஆன்மீகம் கிடையாது. திருப்பதிக்கோ, சபரிமலைக்கோ போய் சாமி கும்பிட்டோம்னா, அது வந்து உயர்வானது என்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுது. அது ஆன்மீகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, பளபளன்னு பாலிஷ் ஆக்கி, ஸோ எல்லாருக்கும் உகந்த விதத்தில் மாற்ற முயற்சிக்கிறாங்க. இப்போ இது உண்மையில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விதமான அரசியல் படுத்துதலாக நிகழ்ந்து கொண்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்வது என்னன்னா, ஆன்மீகம் என்பது தனி மனிதருக்கானது. தனி மனிதர் எனக்கு கடவுள் தெரிகிறார், நான் கடவுள் என்னோட பேசுகிறார், நான் அமைதியாக நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யார் அதை தப்புன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆன்மீகத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க தான் இது தப்புன்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நீ கடவுள்கிட்டலாம் அப்படிலாம் பேசக்கூடாது, நீ எந்த கடவுள்கிட்ட பேசுகிற, எப்படி பேசுகிற சொல்லு அப்படின்னுலாம் கேட்டு, இல்லை நீ இப்படி பேசக்கூடாது, நீ அப்படி பேசணும் அப்படின்லாம் கட்டுப்படுத்துவாங்க. ஏன்னா அதன் மூலமாக அவங்களுடைய அதிகாரம் குறையுது. ஒரு நிறுவனமயமாக்கி ஆன்மீகத்தை கோவில் கட்டி அதுக்குன்னு சில வழிமுறைகளை உருவாக்கி இப்படி தான் சாமி கும்பிடணும், இந்த நாள் தான் கும்பிடணும் இப்படின்னெல்லாம் வழிமுறைகளை ஏற்படுத்திட்டோம்னா அப்புறம் மக்களை எளிதில் கையாள்வது எளிது. அவங்க ஆன்மீகமாக மேம்படுறாங்களோ இல்லையோ வேறு விஷயம். அட்லீஸ்ட் வர்ற கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். நம்ம முன்னோக்கி யோசிக்க முடியும். ஓகே, பௌர்ணமினா இவ்வளோ கூட்டம் வரும், தீபாவளிக்கு இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னுலாம் கணக்கு பார்க்க முடியும். இப்போ ஆன்மீகத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோணத்தில் தான் ஒரு கூட்டத்தினல வந்து அணுக முடியும். உண்மையில் ஆன்மீகம் என்பது தனி மனிதருக்கானது. இப்போ கூட்டத்துக்கும் மதத்துக்கும் கோவிலுக்கும் கடவுளுக்கும் உண்மையில் எந்த சொந்தமும் சம்மந்தமுமே கிடையாது. அப்போ தனி மனிதர்கள் தான் உணர்ந்தால் யார் அதை தடுக்க முடியும்? இப்போ நான் கவனித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல எளிய மனிதர்களுக்கும் இது போன்ற அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கு. அவர்கள் கடவுள் காட்சி தந்திருக்காரு, கடவுள்கிட்ட பேசியிருக்காங்க, நிறைய நிகழ்ந்திருக்கு. இப்போ எனக்கும் அது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் என்னால் அதையெல்லாம் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியலை, நம்ப முடியலை. ஏன்னா நான் படித்தவன்கிறனால எனக்கு அதன் குறித்தெல்லாம் சந்தேகம் இருந்தது. நான் முதலில் ஒரு எனக்கு ஒரு குரல் கேட்டபோது 2015 அது ஜூன் அல்லது ஜூலை மாதம் இருக்கும். என்னால் உடனே எனக்கு அது புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த குரல் கேட்ட குரல், அது சொன்ன அந்த வார்த்தை, அது தந்த பார்வை வந்து கண்டிப்பாக என்னுடைய மேல்மனம், என்னுடைய அகங்காரத்திலிருந்து வந்தது கிடையாது. அப்போவே எனக்கு தெரிஞ்சுது என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் நிகழப்போகுதுன்னு. ஆனால் அது எப்படின்னு தெரியலை. அதே சமயம் அந்த குரல் கேட்டதுனால எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நான் எடுத்துக்கலை. இப்போ இதுதான் வித்தியாசம். இப்போ எளிய மனிதர்கள் உடனே நம்புவாங்க, அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதே சமயம் உண்மையிலேயே எளிய மனிதன் வந்து அதுக்காக எனக்கு கடவுள் பேசிட்டாரு, நான் தான் கடவுளின் மைந்தன்லாம் சொல்ல மாட்டான். அவனுக்கு அவனுடைய எல்லை தெரியும். இதை வச்சு நாடகம் போடுபவர்கள், நடிப்பவர்கள், அதை வச்சு பிரபலமாக்குபவர்கள், புகழ் பெற நினைப்பவர்கள் தான் வந்து உடனே கடவுள் என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு ஏதாவது சொல்லி, நான் தான் குரு, நான் தான் கடவுளின் மைந்தன், அவதாரம்னு ஏதாவது கட்டுக்கதையை கிரியேட் பண்ணி
ஒரு பிஸ்னஸை உருவாக்குவாங்க. உண்மையிலேயே இது போன்ற குரல்கள் கேட்டு வழிகாட்டுதல் கிடைக்கிறவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்று சந்தேகப்படுவாங்க, இல்லைன்னா இயல்பாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு கொண்டு இருப்பாங்க. இப்போ நான் வேறு விதங்களில் நான் பரிசீலனை செஞ்சு கொண்டு நான் உளவியல் சிகிச்சை நிபுணர்கள் மூலமாக எல்லாம் சோதித்துக்கிட்டு அப்புறம் நான் என்னை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கேன். உண்மையில் இதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம தெளிவான மனிதராக இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு குறித்து நம்மளுக்கு எந்த கேள்வியும் சந்தேகம் இல்லைன்னா இதெல்லாம் செய்ய தேவை கிடையாது. இப்போ என்னுடைய பிரச்சனை வேறு வகையான பிரச்சனை. அதனால் நான் சந்தேகப்பட்டதும் கேள்விப்பட்டதும் ஒரு விதத்தில் எனக்கு உதவியாக தான் போயிருக்கு. இப்போ நான் இங்கே சொல்ல வருவது என்னென்னா, பல எளிய மனிதர்களுக்கும் இதெல்லாம் நிகழும். இப்போ அவங்கள தான் நாம் எப்படி சொல்கிறோன்னா ஊடகங்கள்னு சொல்கிறோம். அதாவது ஊடகம்னா என்ன? அது தன்னியல்பாக நடக்குது இல்லையா? ஒரு ஊடகம்னா ஒரு மீடியம். இப்போது பைப்பு அப்படின்னா தண்ணி வருது. அப்போ அந்த தண்ணி பைப்புங்கிறது ஒரு ஊடகம். அந்த பைப்பு ஒன்றுமே செய்யலை. அது தொட்டியில் இருந்து வர தண்ணியை அது வழியாக கொண்டு வந்து அந்த பைப்பு மூலமாக சமையல் ரூம்லேயோ பாத்ரூம்லேயோ வெளியில் அனுப்புது, அவ்வளவுதான். அந்த பைப்பு ஒரு ஊடகமாக செயல்படுது. அந்த பைப்பில் தண்ணிக்கு பொதுவாக வேறு ஏதாவது திரவத்தை ஊற்றுனாலும் அது செயல்பட தான் செய்யும் இல்லையா? அதுதான் ஊடகம்ங்கிறது. அதாவது ஊடகம்ங்கிறது ஒரு வெற்று குழாய் போல். அதன் மூலமாக எது வேண்டுமென்றாலும் வரும். அதை கட்டுப்படுத்தாது. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இன்று நம்மில் பலரும் ஒரு ஊடகம் போல செயல்படுவதை உணர்ந்திருக்கக்கூடும். அதாவது நம்முடைய அகங்காரம் இல்லாமல், தன்முனைப்பு இல்லாமல் சில சமயம் சொற்கள், செயல்கள் போன்றவை நம் மூலமாக வெளிப்படும். அப்போது நாம் ஊடகமாக இருக்கிறோம் என்று பொருள். இது ஒருவர் 24 மணி நேரமும் ஊடகமாக இருக்கக்கூடும், இல்லை சில மணி நேரங்கள் மற்றும் ஊடகமாக இருக்கக்கூடும். அது ஒரு திறன். அவரால் அதை தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம எப்போ பைப்பை திறக்கிறோம், எப்போ க்ளோஸ் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லையா? அதை போல் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பெறும்போது நம்மளுக்கு தேவையான போது நம்ம அந்த ஆன்மீகமான அறிவை, அந்த புரிதல் நமக்குள் நிகழ்வதை நாம் திறந்து அதை அலோவ் பண்ணலாம். அப்போது அந்த புரிதல் நிகழ்ந்த உடனே நாம் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு விதத்தில் நான் இந்த காணொலிகள் மூலமாக அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பல ஊடகங்களும் இதை செய்கிறாங்க. இப்போது என்னுடைய ஆசிரியர்கள் ஒருவர் டாம் ஜேக்கப்ஸ். அவர் ஒரு ஜோதிடர், ஒரு ஜோதிட கவுன்சிலர். அவர் தத்துவத்தில் மேல் படிப்பு படித்தவர், தீவிர இலக்கிய வாசகர், ரொம்ப ஆழமாக சிந்திக்கும் திறன் கொண்டவர், தர்க்க ரீதியாக எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படுபவர். ஆனால் அவரும் தோராயமாக 40-42 வயசு இருக்கும்போது ஒரு பெரிய குழப்பத்துக்கு போய் அவருக்கு வழிகாட்டுதல் கிடைக்காம அவர் ஜோதிடத்தை கண்டுபிடிச்சு அதை கற்றுக்கொண்டார். ஆனால் அவருக்கு அந்த புரிதல் போதவில்லை. அப்போது அவருக்கு ஒரு குரல் கேட்டது, நான் உனக்கு சொல்லித்தரேன்ட்டு ஒரு நாள் தியானத்தின் போது. அப்புறம் அவர் அந்த மனநிலை இதுதான் பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜெட்டிக் சீலிங்னு சொல்கிறேன் இல்லையா? அதாவது இப்போது அந்த ஒரு மனநிலையை நாம் சீல் பண்ணிட்டோம்னா அந்த மனநிலையில் நம்மளுக்கு சில புரிதல்கள் தானாகவே நிகழும். அப்போ அதை போல் அந்த மனநிலை, அதாவது அந்த வைப்ரேஷன்னு சொல்கிறோம், அவர் அந்த நிலைக்கு போகும்போது அவருக்கு அந்த குரல் மூலமாக வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். அப்போது வெறுமனே ஒரு ஒரு ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்து அவர் கணக்கு போட்டு அதெல்லாமே கணிதம்தான். ஆனால் அந்த கணிதத்தை கடந்து சில புரிதல்கள் தேவைப்படுது இல்லையா? அப்போ அந்த புரிதல்களுக்காக அவர் அந்த நிலைக்கு சென்று வழிகாட்டுதல்களை பெற்று நம்மளுக்கு உதவுவார். அதை போல் டாக்டர் அயன் மெக்கில்கிறிஸ்ட் அவர் ஒரு உளவியல் சிகிச்சை நிபுணர், அதாவது உளவியல் மருத்துவர்.
உளவியல் சிகிச்சை நிபுணர்னா தெரபிஸ்ட் கிடையாது. இஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட். சைக்கியாட்ரிஸ்ட்டாக நீங்கள் மெடிக்கலும் படிச்சிருக்கணும், சைக்காலஜியும் படிச்சிருக்கணும். அது ரொம்ப சிக்கலான விஷயம். அவங்க மருந்து மூலமாக நம்மளுக்கு உதவுவாங்க, நம்ம குணமடைவதற்கு வழிகாட்டுவாங்க. அதை தவிர அவர் தத்துவம் குறித்து தெரிந்தவர், அவர் ஒரு முனைவர், அவர் பிஹெச்டி பண்ணவர், முறையாக அறிவியல் துறையில் ஆராய்ச்சிகள் செய்தவர், நிறைய கிளைண்ட்டுகளை ட்ரீட் பண்ணவர், அப்புறம் நரம்பியல் நிபுணரும் கூட அவர், நியூரோ சயின்டிஸ்ட்டு. ஸோ நிறைய துறைகளை கற்றுக்கொண்டவர். இப்போ அவர் தன்னை ஒரு ஊடகம்னு தான் சொல்லிக்கிறாரு. அது அவருடைய படிப்பு, அவருடைய அணுகுமுறை எல்லாமே அறிவியல் பூர்வமானது. அவருடைய நூல்கள் எல்லாமே அறிவியல் தரவுகளை அடிப்படையாக கொண்டது. தத்துவம், உளவியல், இலக்கியம் இதையெல்லாம் உள்ளடக்கியது. ஆனால் அவர் ஏன் தன்னை ஊடகம்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு நிகழும் புரிதல்கள், அவர் முன்வைக்கும் பார்வைகள் அவரை கடந்து அவருக்கு நிகழ்கின்றன அப்படிங்கிறாரு. அதாவது அதற்கு தான் பொறுப்பு அல்ல. அதாவது அவர் தான் பொறுப்பு, அவர் தான் அதை முன்வைக்கிறாரு. ஆனால் அதே சமயம் அந்த பார்வை எப்படி அவருக்கு கிடைச்சிது அப்படின்னா, அது முழுக்க முழுக்க அவர் சிந்தனையை கொண்டு உருவாக்கலை. அவருக்கு மனதில் அது தோணுது, இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு தோணுது, அதன் அடிப்படையில் அவர் செய்கிறாரு. அவர் நிறைய முக்கியமான நூல்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமான நபர். ஏன்னா இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 எல்லைகளில் இருக்காங்க. டாமும் மேற்படிப்பு படித்தவர், படிக்காதவர் கிடையாது. தர்க்கபூர்வமாக சிந்திக்கும் திறன் கொண்டவர், தத்துவத்தில் ஆர்வம் கொண்டவர். இவரும் பார்த்திங்கன்னா முனைவர், அறிவியல் ஆய்வாளர், எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமாக அணுகுபவர். அப்போது இவங்க 2 பேரும் ஏன் தன்னை ஊடகம்னு கருதுகிறாங்க? ஏன்னா நம்ம எவ்வளோ சிந்திச்சாலும் பார்த்திங்கன்னா சிந்தனைக்குன்னு ஒரு எல்லை உண்டு. நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம சிந்திக்க முடியும். நமக்கு தெரியாத நம்மளால் சிந்திக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியாத நீங்கள் சிந்திக்க முடியுமா? இப்போது என்னுடைய அறையில் என்னை தவிர வேறு யார் இருக்காங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? யார் இருக்கக்கூடும்னு நீங்கள் யூகிக்கலாம். யூகம் வேற, சிந்தனை வேற. அது நீங்கள் என்ன முயன்றாலும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நான் என்ன உடை அணிஞ்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? என்ன வண்ண உடை அணிஞ்சிருக்கேன்ட்டு? இப்போது இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு தெரிஞ்சுக்கிறதுனால இன்னும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போவது கிடையாது. ஆனால் ஒரு சிந்திச்சும் இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் என்னோடய காணொளிகள் எல்லாம் பார்த்துருந்தீங்க, என்னை வாசிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தோராயமாக ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஐடியா இருக்கும், எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நான் இதை என்னைக்கு பதிவு செய்கிறேன், என்னைக்கு வெளியிடுறேன், இப்படி இதெல்லாம் வச்சு இல்லை நீங்கள் இன்னும் நுட்பமாக கவனித்தா பின்னாடி ஏதாவது சத்தம் கேட்கலாம், யாராவது நடப்பது போலவோ பேசுவது போலவோ, இதெல்லாம் சொல்ல வரேன் இல்லையா? சிந்திச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட்டு தேவையா அந்த உழைப்பை போட்டு நான் என்ன உடை அணிஞ்சிருக்கேன், என் ரூமில் என் கூட யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறனால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? நம்ம அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். செவ்வாயில் உயிரினம் இருக்கா? நிலாவில் தண்ணி இருக்கா? சூரிய மண்டலத்தை தாண்டி வேறு ஏதாவது ஜீவன்கள் இருக்கா? ஏன்னா நம்மளுக்கு பொழுது போகலை. பொழுது போகாத ஒருத்தன்தான் நான் என்ன உடை அணிஞ்சிருக்கேன், நான் என்ன சாப்பிட்டேன், தூங்குனேனா இல்லையான்னு யோசிச்சுட்ருப்பான். பொழுது போகாத ஒருவர், தான் யாருன்ற தெளிவில்லாத ஒருவரை இன்னொருவரை குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருப்பார். எதுக்கு இன்னொருவரை குறித்து நாம் சிந்திக்கணும்? இப்போது இந்த வகையான புரிதல்கள் இன்று பலருக்கும் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. நான் சொன்ன இருவரும் நன்றாக படித்தவர்கள். எனக்கு டாம் நான் நேரில் பழகியிருக்கேன். அயன் மெல்கிரிஸ்ட் அவர்களுடைய நூல்களை நிறைய வாசிச்சிருக்கேன், நிறைய கற்றுக்கொண்டிருக்கேன் அவர்கிட்ட இருந்து. இதை தவிர வேறு பல ஆசிரியர்களோடும் எனக்கு தொடர்பில் இருக்குது. அவர்களெல்லாம் நிறைய எளிய மனிதர்கள் இருக்காங்க. குறிப்பாக நான் இந்த நவயுக ஆன்மீக வழிமுறைகளை கற்றுக்கொள்ள தொடங்கின போது முதலில் டெனிஸ் லின்கிற ஒரு ஆசிரியரை கண்டுபிடிச்சு, அவர் நேரில் எனக்கு அறிமுகம் கிடையாது. அவர் நூலை வாசித்து தான் நான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு புரிய வந்தது. அவர் ரொம்ப ஒரு எளிமையான பெண், ரொம்ப சாதாரணமான பெண். எவரும்
ரொம்ப அறிவுத்திறன் கொண்டவர் கிடையாது, நிறைய படித்தவர் கிடையாது, ரொம்ப எளிய பெண். இப்போ அவருக்கு ஒரு ஆன்மீக விழிப்பு கிடைச்சது, ஆன்மீகமான புரிதல் ஒன்று நிகழ்ந்தது. அது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா, அவருக்கு டீனேஜில் இருக்கும்போது 13, 14 வயசு, ஏதோ அந்த அந்த மாதிரியான வயசில் அவர் தனியாக சைக்கிள் ஓட்டு போயிட்டுருக்காரு. அப்போது அவருக்கே தெரியல, அவர் ஒரு வயல்கள்லாம் சூழ்ந்த ஒரு மாதிரியான இடத்துல போயிட்டுருக்காரு. திடீர் ஏதோ சத்தம் கேட்குது, பார்த்தா யாரோ யாரோ ஒரு வண்டியில் அவரை துரத்திட்டு வர்றாங்க. இப்போ எனக்கு ஒன்றும் புரியலை, இவங்க சைக்கிளில் வேகமாக போக பார்த்துருக்காங்க, ஆனால் எதுவும் முடியலை. அந்த வண்டி வந்து இவரை கீழே இடித்து தள்ளி இவரை கொல்ல பார்த்துருக்கு யாரோ ஒருவன். ஸோ இவங்களுக்கு பயந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதே நேரத்தில் அந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு வேறு யாரோ சத்தம் போட ஏதோ நடக்க அந்த நபர் அப்படியே போயிட்டார். இவங்க ஒரு மாதிரி திகைப்பில் கீழே விழுந்திருக்காங்க. அதே சமயம் இவங்க ஒரு ஒரு ஆழமான அமைதியை உணர்ந்திருக்காங்க. உண்மையில் அந்த மாதிரியான தருணத்தில் நம்ம பயப்படுவோம் இல்லையா, என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த நிலைமையில் அவங்க எவ்வளோ ஒரு பதட்டத்தோடு இருந்திருப்பாங்க. அப்போது அவங்க என்ன நிகழுதுன்னு அவங்களால புரிந்து கொண்டு இருக்க முடியுமா? அந்த நபர் யாருன்னு தெரியல, எதற்கு சந்தேகம், ஒரு சம்மந்தமே கிடையாது. வேறு ஏதாவது செய்ய முயன்றிருந்தா கூட புரிஞ்சிருக்க முடியும். சம்மந்தமே இல்லாமல் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தங்களை கொல்லணும்னு ஏன் அவனுக்கு அந்த எண்ணம் வந்தது? இப்போ இது அவங்களால எவ்வளோ சிந்திச்சாலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அகங்காரம் செயல்படலை. ஏன்னா அவங்க எளிய பெண், அந்த சிந்திக்கும் திறனெல்லாம் கிடையாது அந்த வயசுக்கு, ஒரு ஜாலியாக இருந்த ஒரு காலகட்டம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ அவங்க அகங்காரத்தின் தேவையாக இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அகங்காரத்தை கடந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு நிகழ்ந்தது. ஒரு ஆழமான அமைதியை உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்போ வேணுமாலும் அந்த ஆழமான அமைதிக்கு நிலைக்கு செல்ல முடியும். அவங்களுக்கு அந்த ட்ராமா இதெல்லாம் இருந்தது, அதே சமயம் அந்த அமைதியையும் அவங்களால உணர முடிஞ்சுது. அப்புறம் மெல்ல வந்து அந்த ட்ராமாவை கடந்து அந்த அமைதியான உணர்வை அவங்க உணர்ந்தாங்க. இப்போ அதன் அடிப்படையில் அவர்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறாங்க, வகுப்புகள் எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய நூல்கள், அவங்க பேசலாம் பார்த்தோன்னா, எந்த விதமான மதம் சம்பந்தமாகவோ தத்துவம் சொந்தமாக எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ தொடக்கத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இப்போ அதைப்போல் நான் பல பெண்கள், இதைப்போல் பல புரிதல் கிடைத்தவர்கள், இவர்களை தான் நான் தொடக்கத்தில் நிறைய வாசித்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஆன்மீகத்துக்கு வேறு ஒரு பரிணாமமும் இருக்குது. பரிமாணம் தான் சரியான வார்த்தை, டைமென்ஷன். அது வெறும் அறிவுபூர்வமானது மட்டுமல்ல, அதையும் கடந்தது. அதே நேரத்தில் என்னுடைய உளவியல் சிகிச்சை மூலமாக நான் குணமடையும் அடையத் தொடங்கினேன். இப்போது இது போல் இன்று பல மீடியங்கள், ஊடகங்கள் தங்களை வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ஒரு தொல்லையாக கூட போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு தங்களை ஆன்மீக விழிப்புணர்வு கொண்டவர்களாக தங்களை ஊடகமாக கருதுபவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கி கூடிக்கிட்டே வருது. அப்போது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தெளிவு கிடைச்சோடனே அவங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வருது. அவங்களே தானாக புக்கை வெளியிடுறாங்க. இது பரவலாக நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இவர்கள் யாரும் பொய்யர்கள், போலியானவர்கள்லாம் சொல்ல முடியாது. அதே சமயம் அவர்களால் எந்த அளவு பயன் கிடைக்கும், உதவி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம். இப்போ என்னுடைய புரிதலில் படி நான் ஏற்கனவே சொல்வது என்னென்னா, நம்மளுக்கு ஆறுதலும் அமைதியும் தந்ததுன்னா அதை நாம் சந்தேகப்பட வேண்டியதில், கேள்விக்குட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது யாராக இருந்தாலும், எந்த வழிமுறையாக இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே சமயம் நாம் தொடர்ந்து வளரணும். அப்படியே அதை தேங்கி போயிடக்கூடாது. ஆறுதல் தருதேன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டோம்னா நாம் வளராமல் தேங்கி போயிடுவோம். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, இதே தான் நமக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்திய மரபிலும். நாம் அப்படியே தேங்கி போயிட்டோம், எளிமையான விஷயங்கள் அப்படியே நம்பிக்கிட்டு நம்ம தொடர்ந்து மேலே செல்வதே கிடையாது. இது ஒரு ஒரு பெரிய சிக்கலாக உருவாகிக்கிட்டு இருக்கு. அதாவது அகங்காரத்தை கடக்கும் நிலை பலருக்கும் உருவாகும்.
அவ்வப்போது நல்லா தூங்கி எந்திரிச்சாலே நம்ம அகங்காரம் அவ்வளோ வலுவாக இருக்காது. ஒரு எளிமையான விஷயங்கள், ஒரு சூரிய உதயம், ஒரு விளையாட்டு, ஒரு சாப்பாடு, ஒரு காஃபி, டீ இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம சில நொடிகள், சில கணங்கள் நம்மளோட அகங்காரத்தை கடந்த ஒரு நிலையை நம்மால் உணர முடியும். அது எல்லோருக்குமே நிகழ்வது தான். ஆனால் அதையே நம்ம அறுதியானதாக, அதையே ஒரு உண்மையான ஞானம் அடைதல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய சிக்கலில் கொண்டு போயிடும். ஸோ கவனமாக இருக்கணும். அதே சமயம் நான் முன்பே சொன்னது போல் இது எல்லாமே ஒரு ஊடகங்கும்போது அவங்களால் தங்கள் அகங்காரத்தை ஒதுக்கி வைக்க முடியும். அப்போது அவங்களுக்கு பல குரல்கள் கேட்கும், பல காட்சிகள் தெரியும், பல புரிதல்கள் கிடைக்கும். அதெல்லாம் எந்தளவு நம்பகத்தன்மை கொண்டதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அது பொய்ன்னு சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஊடகங்கள் சிலர் பேசும் விஷயங்கள் கவனிச்சிங்கன்னா மிக ஆழமாக இருக்கும், ரொம்ப சிக்கலானதாக இருக்கும். வேறு சிலர் பேசுவது ரொம்ப மேலோட்டமான ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். இப்போது இதெல்லாம் எந்த விதத்தில் வருது? இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா நானும் இந்த போன்ற ஊடகங்கள் பலருடைய நூல்களை வாசிச்சுட்ருக்கேன். அவர்கள் முன்வைக்கும் புரிதல்களை அறிந்து கொள்ள முயன்று கொண்டிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு புதுவிதமான பார்வைகளை தருது. அப்போ நான் எல்லாவற்றையுமே அப்படியே எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா எளிய மனிதர்கள், அவர்களிடம் பொய் இல்லாமல் இருக்கலாம். அதற்காக அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ என்னுடைய பார்வையில் நான் செய்வது என்னன்னா, இப்போ இந்த காணொளியை நான் பதிவு செய்யும்போது நான் எதையும் எழுதி திட்டமிட்டு தயாரித்து பேசுவதில்லை. இயல்பாக பேசுகிறேன். அந்த விதத்தில் நான் ஒரு ஊடகம் போல் செயல்படுறேன். அப்படின்னாலும் நான் இந்த வார்த்தைகள், இந்த எண்ணங்கள், இந்த புரிதல்கள் எல்லாம் 20-30 வருடங்களாக எனக்குள் வெவ்வேறு விதங்களில் உள்ளுக்குள்ளே ஊறி பல்வேறு விதங்களில் நான் அவற்றை பரிசீலனை செய்து அலசி ஆராய்ந்து அப்புறம்தான் இதை வெளிப்படுத்துகிறேன். அதாவது இப்போ நான் சிந்தித்து இதை வெளிப்படுத்தாட்டியும் இந்த ப்ராசஸ் ரொம்ப காலமாக எனக்குள்ளே நடந்துருச்சு. அப்போது நான் எனக்குள் கிடைக்கும் செய்திகளை, தகவல்களை நான் அப்படியே எப்போதுமே பகிர்ந்து கொள்வது கிடையாது. அதை நான் உள்வாங்கி நான் கிரகித்து கொண்டு ஜீரணித்து கொண்டு என்னுடைய பார்வையில் புரிதலில் நான் முன்வைக்கிறேன். இப்போ அதனால தான் நான் பல்வேறு விதங்களில் நான் வேலிடேட் பண்ணிடுறேன். அதை ஒரு பரிசோதனை செஞ்சிட்றேன். உளவியல் கோணத்தில், தத்துவ கோணத்தில், ஆன்மீக கோணத்தில் பல்வேறு விதங்களில் உள்ளுணர்வை கொண்டு வேறு விதங்களில் அவற்றையெல்லாம் பண்ணி அப்புறமா நான் வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா இது என் மூலமாக வெளிப்படுவது. இப்போ ஏதோ ஒரு விதத்தில் இதற்கு நான் பொறுப்பு. இது என்னுடைய வார்த்தைகள் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இந்த வார்த்தைகள் முழுமையாக என்னுடைய இது இல்லை என்றாலும் என் மூலமாக வருதுங்கிறதுனால நான் அதை பொறுப்பெடுத்தாகணும். அது இந்த நவீன யுகத்தில் அது மிக முக்கியம். நாகரிக மனிதன் என்பவன் பொறுப்பெடுத்து திறன் கொண்டவன் தான் நாகரிக மனிதன். இல்லை நான் அது சொல்லவே இல்லை, அது என் வார்த்தையே கிடையாது அப்படிங்கலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு பாராட்டு கிடைச்சதுன்னா நம்ம மகிழ்கிறோம் இல்லையா? அப்போ திட்டு கிடைச்சதுனாலும் நம்ம அதுக்கு பொறுப்பெடுத்து கொள்ளணும். என்னையா கவனிச்சிங்கன்னா, சாதாரண ஒரு எழுத்தாளர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாராட்டினீங்கன்னா போய் விருது வாங்கிறதுக்கெல்லாம் கூச்சப்படாமல் போவாங்க. அதே நீங்கள் கேள்வி கேட்டு விமர்சனம் பண்ணிங்கன்னா, இல்லைங்க அது என்னை மீறி வந்த எழுத்து, நான் என்ன வெறும் சாதாரண குறி சொல்லிய போலந்தான் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான சாமர்த்தியம்லாம் ஆன்மீகத்தில் செல்லுபடி ஆகாது. அதை நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ இதை கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் நீங்களும் பல்வேறு ஊடகங்கள் வெளியிடும் நூல்கள் இருக்குது, காணொளிகள் இருக்குது, யூடியூப்லேயே பலர் அப்படி இருக்காங்க. நீங்கள் அவற்றையும் கேட்டு பார்க்கலாம். அதற்கும் நான் முன்வைக்கும் புரிதல்களுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, எவ்வளோ நுட்பங்கள் இருக்குங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ இது ஒரு ஒரு வித்தியாசமானது. நான் ஒரு
ஊடகம்னு தான் நான் என்ன சொல்லிக்கிறேன். என்னுடைய அகங்காரத்தை கொண்டு நான் செயல்பட எப்போதுமே விரும்புவது கிடையாது. அதே சமயம் நான் ஒரு முழுமையான ஊடகமும் கிடையாது. ஏன்னா, ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறது பல சமயம் அவங்களுக்கே புரியாது. ஏன்னா, அவங்கள மீறி அந்த வார்த்தைகள் வெளியில வரும். அவங்க பைப்புல தண்ணி வருது. அந்த பைப்புக்கு வந்து அந்த தண்ணினா என்னன்னு தெரியுமா? இல்ல இல்லையா? நம்ம சித்தர் பாடல்கள் ஒண்ணு இருக்கு இல்லையா? "சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ?" அதைப்போல அந்த ஊடகங்களுக்கு அந்த சொல்லின் முக்கியத்துவம், அதனுடைய அழகு, அந்த ஆன்மீக புரிதல், அந்த உணர்வெல்லாம் முழுமையாக இருக்காது. அவங்க மூலமா அந்த வார்த்தை வெளிவருது அவ்வளவுதான். இப்ப அதனால அவங்கள வந்து நம்ம கொண்டாடவும் தேவை கிடையாது. கீழ போட்டு மிதிக்கணும்னும் கிடையாது. அவங்கள கேள்வி கூட கேட்க முடியாது நம்ம. வார்த்தை வெளியில வந்துருச்சுன்னா முடிஞ்சுது அவங்க வேலை. அப்போ அத நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது நாம தான் முடிவு செய்யணும். இப்போ இது நான் கருதுகிறேன் அப்படின்னா, அதான் சொல்ல வரேன் இல்லையா, நம்ம எல்லோருக்குள்ளேயுமே ஒரு ஷேடோ இருக்கு. அதாவது நம்ம நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறோம். நம்ம வெளியில் நம்மளை வெளிப்படுத்திக் கொள்வது நம்முடைய ஆளுமையை, அது ஒரு முகமூடி போல. அதுக்குள்ள வெளிப்படுத்திக்க முடியாத பல விஷயங்கள் நமக்குள்ள புதைந்து கிடக்கு. அதெல்லாம் வெவ்வேறு விதங்களில் நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு இன்றைய சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கு. யாராலும் இயல்பாக இருக்க முடிய மாட்டேங்குது. அந்த டென்ஷன் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணும். நம்ம அறியாம அது நமக்குள்ளும் நிகழும், நம்மை சுற்றியுள்ள உலகில் சமூகத்திலும் நிகழும். இப்போ உலகம் முழுக்க அந்த போன்ற ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இன்றைக்கு பொய்யர்களின் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, போலித்தனம் கூடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஒரு அரசியல் நோக்கத்துடன், சுயநலத்தை மையமாகக் கொண்டு, அதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி நிகழ்ந்து கொண்டு இருக்கு. இப்போ இன்றைய சூழலில் வந்து புதிய வகை புரிதல்கள் தேவை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பலர் வந்து இந்த விதமான ஆன்மீக புரிதல்களை இன்று முன்வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ யார் வேண்டுமென்றாலும், எதை வேண்டுமென்றாலும் கிரகித்துக் கொள்ளலாம். ஆனா, யார் எதை கிரகித்துக் கொள்ளுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதன் அடிப்படையில தான் இ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்றைய சமூக தேவை. இன்று உலகுக்கு இது அவசியம். அதனால தான் இன்றைக்கு ஆன்மீகத்தில் பலரும் ஈடுபாடு கொள்றோம். இன்று உலகம் முழுக்க போர், பொருளாதார சிக்கல்கள், அரசியல் ஸ்திரமின்மை இதெல்லாம் நிகழுது அப்படின்னா, நாம எல்லோருமே வந்து ஒரு தனி மனித புரிதலை நோக்கி செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதாவது இவ்வளோ நாளா நம்ம வந்து ஒரு மதம், சாதி, ஒரு இனம், மொழி, நாடு இதன் அடிப்படையில தான் நம்மள தொகுத்து கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். அது கடந்த காலங்களில் மதம் முன்னிலை வகித்தது. இப்போ வந்து அறிவியல் முன்னிலை வகிக்குது. இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதத்தின் மூலமாக ஒன்றாக இணைவதைக் காட்டிலும், நாடு ஒரு அரசியல் அமைப்பு மூலமாக ஒன்றாக இணைவது வந்து ஒரு நாகரிகமான செயல் என்று இன்று கருதப்படுகிறது. ஆனா, நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுக்குள்ள போரிட்டு கொண்டு பிரச்சனைகள தான் உருவாக்குது. நாடுகள் யாரும் அமைதியை தூண்டுவது கிடையாது இன்று. அப்போ மதத்தினாலேயும் நம்ம கஷ்டப்பட்டோம் ஒரு காலத்துல. அந்த இடத்த வந்து இன்னைக்கு அறிவியல் எடுத்துக்கிச்சு. ஆனா, அறிவியலும் இன்னைக்கு நம்மள துக்கத்தில் தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம 2யும் கடக்கணும். அறிவியலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டுச்சந்துக்குள்ள கொண்டு போய் விட்டுருச்சு. நம்மால அந்த மதத்தையும் முழுசாக நம்ப முடிய மாட்டேங்குது. மதம் தந்த ஆறுதலும் நம்மளுக்கு போயிருச்சு. அறிவியலும் நம்மளுக்கு உறுதியான ஒரு தெளிவான புரிதலை தருவது கிடையாது. நம்பிக்கையை தருவது இல்ல. அப்போ என்ன செய்யணும்? நாம அந்த கூட்டமாக வாழ்வதை விட்டுவிட்டு, தனி நபர்களாக நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய தேவை. அப்ப அதற்கு என்ன தேவையோ அத நாம கற்றுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அதற்கு என்ன தேவை? அதற்கு மதம் தேவைன்னா மதத்தை எடுத்துக்கலாம். அறிவியல் தேவைன்னா அறிவியல் எடுத்துக்கலாம்.
ஆன்மீக ஊடகங்கள் சொல்வதை எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். எல்லாம் நம்மளுடைய தேர்வு தான். நம்ம 30% அறிவியல், 20% மதம், 30% வேறொரு குரு, 20% நம்முடைய சுய சிந்தனை, இப்படி என்ன வேணாலும் போட்டு எப்படி வேண்டுமென்றாலும் நம்முடைய புரிதல்களை உருவாக்கி கொள்ளலாம். இன்றைய தேவை தனி மனிதர் ஒவ்வொருவரும் தான் யார் என்று அறிந்து கொண்டு, தன்னை முழுமை செய்து கொண்டு, அகங்காரத்தை கடந்து வாழ்வது, வளர்வது. ஏன்னா ஒரு தனி மனிதர் தன்னை புரிந்து கொண்டார் அப்படின்னா அவரால் மற்றவரை புரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய துக்கத்தை புரிந்து கொள்ளும் திறன் கொண்ட ஒருவர், அதை ஏற்றுக்கொள்ளும், அதை கடந்து செல்லும் திறன் கொண்ட ஒருவரால் மற்றவருடைய துக்கத்தை புரிந்து கொள்ள முடியும், அவர்களுக்கு உதவ முடியும், வழிகாட்ட முடியும். நம்முடைய துக்கத்தை நாம் புரிஞ்சுக்கலை அப்படின்னா நம்முடைய துக்கத்தை நாம் மறுக்க பார்ப்போம், இல்லை மறைக்க பார்ப்போம். அப்போது நம்மை அறியாமல் நாம் துக்கத்தை உருவாக்குவோம். இந்த புரிதல் இன்று மிக மிக முக்கியம். அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த ஆன்மீக ஊடகங்களின் எண்ணிக்கையும் தேவையும் கூடிக்கிட்டே வருது. உண்மையில் நம்ம பலருக்கும் பார்த்திங்கன்னா அது போன்ற திறன் இருக்கக்கூடும். நான் இந்த சேனலை உருவாக்கி காணொலிகளை வெளியிட தொடங்கின போது தொடக்கத்தில் நான் என்னுடைய புரிதல்களை எல்லாம் முன்வைத்தேன். நான் எப்படி எனர்ஜியை உணர்றேன், அதெல்லாம் உண்மையில் அதெல்லாம் எனக்கு ஒரு பயத்தோட தயக்கத்தோடு தான் முன்வைத்தேன். எனக்கு ஆசிரியர்கள் இருக்கார்கள், நிறைய மாணவர்களோடு சேர்ந்து நான் கற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் இது தமிழில் சொல்வதும் தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்துவதிலையும் கொஞ்சம் எனக்கு கூச்சமும் தயக்கமும் இருந்தது. ஏன்னா நாம் சில விஷயங்களை கண்ணை மூடிட்டு நம்புவோம், கேள்வியே கேட்காம ஏற்றுக்கொள்வோம். அதெல்லாம் எனக்கு ஒரு பயத்தை தந்தது. ஏன்னா அப்படி ஒரு பிம்பம் உருவாகிருச்சு அப்படின்னா அதை நான் உடைத்து கொண்டு வர முடியாது. மாறாக என்னை கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டு இதை பற்றின உரையாடல்களை மேற்கொண்டோம்னா நல்ல புரிதல்கள் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் அதான் சொல்லலையே, இது ஒரு எந்த திட்டமிடலும் இல்லாமல் நான் என்னை வெளிப்படுத்தி கொள்ள தொடங்கினேன். அதுக்கு கிடைத்த வரவேற்பு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பலருக்கும் நிகழும் நிகழ்வு. நம்மளுக்கு ஒரு காட்சி தெரிவதோ, குரல் கேட்பது, நம்மை மீறி சில புரிதல்கள் நிகழ்வது எல்லாம் எல்லோருக்கும் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் நாம் யாரும் வெளியில் பேசுவதில்லை, பகிர்ந்து கொள்வது கிடையாது. அதனால் அது ஒரு திகைப்பாக இருக்குது நம்மளுக்கு. இப்போது நான் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம், நம்மில் பலரும் இது போன்ற அனுபவங்கள், புரிதல்களை உணர்ந்திருக்கக்கூடும், நமக்கு நிகழ்ந்திருக்கக்கூடும், நமக்கு தெரிந்தவர்களுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடும். அதெல்லாம் சந்தேகப்பட தேவையில்லை. அதே சமயம் அதை கண்மூடித்தனம் நம்பவும் கூடாது. சரியான விதத்தில் அவற்றை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இதற்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிரவுண்டிங். அதான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். நாம் எல்லோருமே ஒரு மரத்தை போன்றவர்கள், மண்ணோடும் விண்ணோடும் நாம் இணைந்திருக்கோம். இப்போ மரம் வளருது அப்படின்னா அதுவாக முடிவு செய்கிறதில்ல, அது ஒரு முயற்சியை கொண்டு வளர்வது கிடையாது. அது என்ன ஆகுது, சூரிய ஒளிப்பட்டு அந்த சூடு, இது சூழல் நிகழும் அந்த காற்று, இதெல்லாம் அந்த மரத்தில் இருக்கும் அந்த இலைகளின் மூலமாக அந்த இருக்கும் நீரை எல்லாம் கிரகித்து கொள்கின்றன. அப்போ அந்த நீர் வெளியேறும்போது அந்த மரத்தின் இலைகளில் ஒரு வெற்றிடம் உருவாகுது. அப்போது அந்த வெற்றிடத்தை நிறைப்பதற்காக மண்ணுக்குள் இருக்கும் அந்த வேர்கள் அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி ஊட்டச்சத்துக்களோட மேலே அனுப்புது. ஒரு மோட்டார் தண்ணி தொட்டியில் செயல்படுவதை போல தான். மோட்டர் ஆன் பண்ணோடனே கீழே தரையில் இருக்கிற தொட்டியிலேருந்து தண்ணியை பம்ப் பண்ணி மேல் தொட்டிக்கு அனுப்புது இல்லையா? அதை போல் இங்கே தானாக நிகழ்கிறது. அது சூரிய ஒளி மற்ற விஷயங்கள் அதை நிகழ்த்துது. அதை போல தான் நாம் பல்வேறு விதங்களில் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுடன் பிணைந்திருக்கோம். நம்முடைய மூளை பல்வேறு விதங்களில் நம்ம சுற்றி இருக்கும் உலகோடு பிணைந்திருக்கு.
திறந்த மண்டைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால எதை வேண்டுமானாலும் மண்டைக்குள்ளே போட முடியும், எதை வேண்டுமானாலும் பேச முடியும். அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்காது. இப்போ அதை போல தான் இப்போ நம்முடைய மூளையில் வந்து நம்ம சுற்றி இருக்கும் பலவற்றை கிரகிக்கும். இப்போ நீங்கள் பல சமயம் உங்களையே அறியாமல் ஒரு பாடலை ஹம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? திடீர்க்குனே தெரியாது, திடீர்னு ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருப்போம். யாராவது நண்பருக்கு கால் பண்ணியிருப்போம், எதுக்கு கால் பண்ணோங்கிறதே மறந்து போயிருக்கும். ஏன் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒன்று நம்மளை தூண்டுது, ஏதோ ஒரு நினைவு வருது, ஏதோ ஒரு எண்ணம் வருது, ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒன்று எங்கிருந்தோ வெளியில் சூழலில் இருந்து ஒன்று வந்து நம்மளை தூண்டுது. ஒரு பறவையோட பாடல் போல அது நமக்குள்ளே இருந்த எதையோ தூண்டி கிளர்ந்தெழ வைக்குது. அப்போ அதை கேட்டாற் நம்முடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் எல்லாம் நிகழ்கின்றன. அப்போ அது ஏன் நிகழுது, எதற்கு நிகழுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஏன் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன், ஏன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, சொல்வது ரொம்ப கஷ்டம். யாரோ ஒருவருக்கு ஒரு தேவை இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு, அதனால் அவர் ஒரு சூரிய ஒளிபோட செயல்படுறாருன்னு சொல்லலாமா? அதனால் வார்த்தைகள், ஏன்னா இந்த வார்த்தைகளை நான் திட்டமிடலையே, தன்னியல்பாக வருது, எனக்குள்ளேருந்து வருது. இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த தெளிவு எனக்குள்ளே இருந்தது. இப்போ இந்த காணொலியை பதிவு செய்ய வேண்டியது இருக்குங்கிறனால இது வெளிப்படுது. அப்போ இந்த காணொலியை கேட்க வேண்டிய தேவை யாருக்கோ இருக்கலாம், சொல்லலாம் அப்படின்னு. இது நம்ம புரிந்து கொள்ளும் விதம் தான் இல்லையா? இந்த புரிதல் நம்மளுக்கு ஒரு தெளிவை தந்தது, ஆறுதலை தந்ததுன்னா அது சரி. இது அறிவியல் பூர்வமாக உண்மைன்னு நிரூபிக்க முடியுமா? அறிவியல் பூர்வமாக நிரூபித்தாதான் அது உண்மையாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்தா நம்முடைய அப்பா அம்மா யாருன்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாது. மரபணு பரிசோதனை செஞ்சால் நம்ம அப்பா அம்மா யாருன்னு நிரூபித்தா அதன் மூலமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சில விஷயங்கள் தேவையே கிடையாது. நம்முடைய ஆழ்மனதுக்கு தெரியும், நம்முடைய உள்ளுணர்வுக்கு தெரியும், அது சரி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அப்போது இங்கே நிகழ்வு நான் சொல்வது முன்னாடி போல வந்து பார்த்திங்கன்னா, இது போன்ற நிகழ்வுகள் பலருக்கும் நிகழக்கூடும். ஆனால் சரியான கிரவுண்டிங் இல்லை அப்படிங்கம்னா நாம் அதை முழுசாக ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சக்தியை, அந்த திறமையை, அந்த திறப்பை, அந்த புரிதலை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாது. இப்போ அப்படிப்பட்ட பலரும் இருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு ஆன்மீக திறப்பு நிகழும். உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை விட்டுருவாங்க, குடும்பத்தை விட்டுருவாங்க, எனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஏதாவது பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து அவங்களுக்கு நிகர் உலகம் புரிந்து யதார்த்தத்தை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியும். ஓ, அது அந்த நிகழ்ந்தது உண்மைதான். ஆனால் அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளும் திறன் அவங்களுக்கு இல்லை. ஸோ வாழ்க்கையே மாறிடுச்சு, தான் ஒரு தீர்க்கதரிசி, தன்னால் எல்லாருக்கும் வழிகாட்ட முடியும்னு அவங்க நினச்சிக்குவாங்க. அது உண்மை இல்லாமல் கிடையாது. அது வந்து எப்படின்னா, ஒரு குழந்த யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வயசு குழந்தைக்கு பல விஷயங்கள் தெரியும் வாழ்க்கையில். அது நினைக்கலாம், நான் பெரியவங்கெல்லாம் முட்டாள்கள், தான் நினச்சா உலக அமைதியை உடனே உருவாக்கிட முடியும் அப்படின்னு அது நினைக்கலாம். அந்த குழந்தைக்கு உண்மையாகவே அந்த திறமை இருக்கக்கூடும். ஆனால் அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அது வளர்ந்து பல்வேறு திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதையெல்லாம் வெளிப்படுத்தி அதன் மூலமாக மற்றவர்கள் அதை ஒரு ஆளுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக தன்னை கருத்தை முன்வைத்து அப்புறம்தான் அதை செயல்படுத்த முடியும். அது ரொம்ப காலம் எடுக்கும். இப்போ அதை போல் நம்மளுக்கு ஒரு திறப்பு நடந்த உடனே இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கலாம், நம்முடைய மனநிலை, புரிதல் இதெல்லாம் மாறி இருக்கலாம். அதனால் எல்லோருக்கும் அந்த மாற்றம் உடனே ஏற்பட்டுன்னு சொல்ல முடியாது. அப்போது அதற்கு தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்குது. ஒருவர் ஞானம் அடைந்தாலும் அதற்கு இணையான புரிதல் நிகழ்ந்தாலும் அதை உலகியல் கோணத்தில் ஆழமாக்கி கொள்ளணும், வளர்த்து கொள்ளணும், விரிவுபடுத்தி கொள்ளணும், தெளிவுபடுத்தி கொள்ளணும், தத்துவப்படுத்தி கொள்ளணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா ஒரு தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கலாம். அதையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். இந்தியாவில் ஒரு ஒரு ஞானின்னு யாரை வேணாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். எதையுமே நம்ம கூச்சப்பட மாட்டோம், சங்கோச்சப்பட மாட்டோம். ஆனால்
ஒருவர் உண்மையிலேயே ஞானத்தை உணர்ந்தவர் அப்படின்னா இன்றைய நாகரீக காலகட்டத்தில் அவர் தன்னுடைய புரிதலை வெளிப்படையாக முன்வைக்கும் திறன் கொண்டிருக்கணும். அது இல்லைன்னா அந்த ஞானத்தினால், அந்த புரிதலினால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு நல்லா காஃபி போட தெரியும். நீங்கள் காஃபி ரொம்ப அருமையாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஆனால் வேறு யாருக்கும் அந்த காஃபி உங்களுக்கு தர முடியாது அப்படின்னா அதனால யாருக்காவது பயன் இருக்கா? நீங்கள் காஃபி நல்லா போட்டா என்ன, மோசமாக போட்டா என்ன? இப்போ அதை போல தான் நம்முடைய புரிதலினால் இன்னொருவருக்கு பயன் இல்லை அப்படிங்கும்போது ஒரு விதத்தில் நம்மளுக்கு பயனளித்தாலே அது பயனுள்ளது தான். ஞானம் என்பது தன்னளவில் பயனளித்தாலே போதுமானது தான். ஆனால் உண்மையான ஞானம் என்பது உலகில் உள்ள எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும். எனக்கு மட்டும்தான் என்னுடைய ஞானம் பயன்படுது அப்படின்னா அது உண்மையான ஞானமாக இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. இப்போ இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்றைய காலகட்டம் வேறு வகைப்பட்டது. நாம் ஒரு மரபான வாழ்க்கையும் வாழாமல் முழுமையான நவீன கால வாழ்க்கை முறைக்கும் நம்மளை மாற்றிக்கொள்ளாமல் ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து நாம் சரியான விதத்தில் நம்மளை புரிந்து கொண்டு நம்மளை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்காலத்தில் இன்னும் குழப்பங்கள் அதிகமாகும். வாழ்க்கை இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் தெளிவாக இருக்காது. இப்போ எதிர்வரும் சந்ததியினருடைய வாழ்க்கை இன்னும் சிக்கலானதாக இருக்கும். இப்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் தெளிவுபடுத்தி கொண்டால் தான் குறைந்தபட்சம் அடுத்த சந்ததியினருக்கு உதவ முடியும், வழிகாட்ட முடியும். இல்லாட்டி அட்லீஸ்ட் அவங்கள குழப்பாமலாவது இருக்க முடியும். இப்போ இன்றைக்கு நம்மை விட மூத்த தலைமுறையினர், முதியவர்கள், பெரியவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை நிம்மதியாக வாழ விடுறதே கிடையாது. ஏன்னா அவங்க காலம் முடிஞ்சு போச்சு, காலாவதி ஆயிட்டாங்க அவங்க. ஆனால் அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது. இன்னும் நம்ம தோள் மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் சொல்வதை கேளுன்னு நம்மளை முட்டாள்னு சொல்லிக்கிட்டு கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. காலங்காலமாக இந்திய மரபில் இதைத்தான் ஒவ்வொரு தலைமுறையிலும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாமளாவது முழிச்சிக்கணும். ஏன்னா இந்த தலைமுறையினரான நம்மளுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு இதுவரை யாருக்குமே கிடைக்காதது. இவ்வளவு வசதி வாய்ப்புகள், இணையம் போன்ற தொழில்நுட்பம், இதெல்லாம் இதற்கு முன்னாடி கிடைக்கல. இன்று யார் வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எந்த விதத்தில் வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இது போன்ற ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு எதையுமே கற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கை வீணடிப்புங்கிறது பெரும் குற்றம்னு சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாதாரண விஷயம் கிடையாது. 2000 2500 ரூபாய்க்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கும் பலரும் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பெரும்பாலானவர்கள் வசதியாக இருக்கோம், நிம்மதியாக இருக்கோங்கிறதுனால எல்லோருமே வசதியாக மகிழ்ச்சியாக இருக்கோங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நானே துக்கத்தை பற்றி பேசும்போது நிறைய சொல்கிறாங்க, வாழ்க்கையிலும் அவ்வளோ துக்கமானது கிடையாது, நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். ஆனால் நான் இரண்டையும் பார்க்குறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க இருந்துட்டு போங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி. இப்போ துக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க எப்படி மேம்படணும் அதை பார்க்கலாம். நான் அதை தான் கவனிக்கிறேன். அதுவும் நிறைய எளிய மக்கள் ரொம்பவும் திணறிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இன்னும் தத்துவம், அறிவியல், இப்படியெல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள், கட்டுப்பாடுகள், சட்டதிட்டங்கள், விழுமியங்கள், நிதிகள்னு போட்டு அவங்கள மேலும் அமுத்தக்கூடாது. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும். அவங்க கொஞ்சமாவது நிம்மதியும் நிறைவையும் உணரணும். அது எளிது கிடையாது, ரொம்ப சிக்கலானது அது. ஏன்னா
ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்திய மரபு ரொம்ப நெகிழ்வானது, மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தருவது. ஆனால் பல விதங்களில் நாம தான் நம்மளை சிக்கலில் சிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல், முழுமையாக அறிந்து கொள்ளாமல், நாம் யார் என்ற தெளிவில்லாமல், யாராவது ஒருவர் நம்மளுக்கு வழிகாட்டுவார், உதவி செய்வார்னு நம்பி வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதங்களில் செய்வோம். நாம தான் எப்படின்னு கவனித்து நம்முடைய வாழ்க்கையை நாம தான் மீட்டெடுத்து கொள்ளணும். கடவுளெல்லாம் உதவ மாட்டார். அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நம்மளை மாதிரி கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க. ஒவ்வொருவராக போய் உதவி செஞ்சிட்ருக்க மாட்டார். நாம் இதை தொடங்கணும். நம்ம வாழ்க்கை முக்கியம்னுங்கிற எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா, நம்மீது நமக்கு மதிப்பு இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் நம்மை மீட்டெடுப்பதை நாம் தொடங்க வேண்டும். அதை நாம் தொடங்கினோன்னா, நம்முடைய முயற்சியில் நாம் உறுதியாக, தெளிவாக, முனைப்புடன் செயல்பட்டோம் அப்படின்னா, நமக்கு தேவையான உதவிகள், வழிகாட்டுதல்கள் தானாக நிகழும். அது ஒரு உலக இயல்பு. அது ஒருவர் முழுமை அடையணும்னு நினைச்சார் அப்படின்னா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த வாழ்க்கை அவருக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா அதைத்தான் இந்த பிரபஞ்சம் விரும்புது, இந்த வாழ்க்கை விரும்புது. நாம தான் நம்முடைய அகங்காரத்தை பிடித்து கொண்டு, நம்முடைய அடையாளத்தை இறுக்கி வச்சுக்கிட்டு, ஒரு பொய்யாக, போலித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கும் வேறு வழி தெரிய மாட்டேங்குது. எப்படி வாழ்கிறதுங்கிற புரிதல் நமக்கு இல்லை. ஸோ இதை நாம தான் தொடங்கணும். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஃபஸ்ட்டு நம்ம தொடங்கினா தானே தெரியும் நம்மளுக்கு ஏதாவது நிகழுதா என்னன்ட்டு. நம்ம தொடங்கிறதே இல்லை. நான் எப்போதும் சொல்வது போல், இந்த புரிதல்கள் முதலில் எனர்ஜெட்டிக்கலாக நிகழணும். இப்போ இதை நீங்கள் கேட்குறீங்க, இல்லை இதை நான் பேசுகிறேன், இதெல்லாமே இந்த எனர்ஜியில் அந்த மாற்றம் நிகழ்வதை காட்டுது. இதற்கான சூழலே முன்னாடி இல்லை இல்லையா? இப்போ அந்த சூழல் உருவாகி இருக்குது. அதனால் அந்த எனர்ஜி இப்போது வெளியில் வருது. இப்போது நீங்கள் இதில் சில பேர் இதை கேட்பீங்க, அதில் எதையாவது கொஞ்சத்தை புரிஞ்சுக்குவீங்க, சில நன்றாக ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆறுதலும், ஆசுவாசமும், இதமும் கிடைக்கும். சில புரிவுதல்கள், சில தெளிவுகள் கிடைக்கும். அது உணர்தலாக உங்களுக்குள் உள்ளிறங்கும். இப்போ அதன் மூலமாக ஏதோ ஒன்று நம் மூலமாக நிகழ்வதற்கான சாத்திய கூறு இப்போது உருவாகி இருக்குது. இதெல்லாமே சாத்திய கூறுகள் மட்டும்தான். எல்லாமே நல்லபடியாக நிகழும்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் அது இந்த காணொலியை நான் பதிவு செய்து வருவதிலிருந்து சொல்கிறேன். கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தன்முனைப்பு இல்லை. விளக்குவது கஷ்டம். இது ஏதோ ஒன்று நிகழுது, அதை அனுமதிக்கிறோம், அது நல்லபடியாக இருக்கட்டும், அவ்வளவுதான். வேற என்ன நம்மளால் கேட்க முடியும்? நம்ம எல்லோருமே எளிய மனிதர்கள் தான். நம்ம பலருக்கும் வெவ்வேறு திறமைகள் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள், அதிகாரம், அந்தஸ்து போன்றவை இருக்கலாம். அது எல்லாமே தற்காலிகமானது மட்டுமே, நிரந்தரமானது கிடையாது. அது ஏதாவது அந்த போல் நம்ம சில சிறப்பு திறமைகள், தகுதிகள் நமக்கு இருந்ததுன்னா நல்லது. அதை சரியான விதத்தில் பயன்படுத்தும் புத்தியை, தெளிவை, வழிகாட்டுதலை இந்த பிரபஞ்சம் நமக்கு தரட்டும். நம் மூலமாக எது வேணாலும் நிகழக்கூடும். நிகழ்வது எல்லாமே நல்லதாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கைக்கும் நம் மூலமாக ஏதாவது பொருள் கிடைக்கட்டும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.